நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது பாடல், புது கிருபை, புது கவியால் இந்த உள்ளம் பொங்குதே. தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திரம். தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை டேடி. நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. கிருபைக்காய் இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ராஜா நன்றி சொல்கிறேன். ஆராய்ண முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா அடிமை மரத்தை நீங்கள் பேசுங்க, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான ஜோசப் நேயர்களுக்கு இயேசு நாமத்திலே நன்றி சொல்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் ஜெபத்தோடு கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், பெரிய செழிப்பு கொண்டு வரும், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க புத்தகம் 53 அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, அவர் தமது ஆத்மா வருத்தத்தையும் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாய நீதிபர தம்மை பெற்ற அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் அக்கிரமத்தை சுமந்து கொள்கிற தேவர். அது மட்டும் இல்லை, அவர் நம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரி ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, பாருங்கள், பாவத்தை சுமந்து கொண்டார், அக்கிரமங்களை சுமந்து கொண்டார். பாவத்தை சுமந்து, முதலாவது துக்கத்தை சுமந்து கொண்டார் பார்த்தோம். ரெண்டாவது அக்கிரமங்களை சுமந்து கொண்டார். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நிறைய பேர் அக்கிரமம் செய்கிறாங்க. அடுத்தவங்க நலத்தை எடுத்துடுறாங்க, அடுத்தவங்க வீட்டை அபகரிக்காங்க. அடுத்து மட்டும் இல்லை, சோத்திரம், அடுத்தவங்க மனைவியை கொண்டு போயிடறாங்க, கணவனை கொண்டு போயிடறாங்க. பெரிய அநியாயம் நடக்குது இந்த உலகத்தில், பொல்லாத உலகத்தில். எனக்கு நிறைய இடத்துல இப்படிப்பட்ட பாவங்கள் பெரிய கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு மனைவி அடிக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கல. இதெல்லாம் பயங்கரமான அக்கிரமங்கள், பாவங்கள். அல்லேலூயா. அந்த பாவத்துக்காக தான், அந்த அக்கிரமத்துக்காக தான் ஆண்டவராய தெய்வம் சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். அக்கிரமத்தை மன்னிப்பதற்காக, பாவங்களை மன்னிப்பதற்காக அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. இன்றைக்கும் நிறைய பேர் அந்த ரத்தம்தான் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறாங்க. பாவங்களை கர்த்தர் மன்னிச்சிருக்கிறா, அக்கிரமங்களை மன்னிச்சிருக்கிறா. பாருங்கள், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. சிலர் பாருங்க, மனைவியை கல்யாணம் முடித்து கொஞ்ச நாள் கழித்து சண்டை வந்தோன்னு கொலை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட அநியாயம்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சர்வவல்லமுள்ள தேவன். அதனால் அவர் அதுக்காக ரத்தம் சிந்திட்டார். ஆனால் எதுவும் நடக்க விடாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. பாருங்கள், அதனால் அக்கிரமத்தை தாமே சுமந்து கொண்டே அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளே, எந்த அக்கிரமம் செஞ்சீங்க நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். இன்றைக்கி தெய்வ சமுத்திரம் அழுது கேட்டு, ஏசப்பா நான் செய்த பாவத்தை மன்னிங்க, நான் செய்த பாவத்தை மன்னிங்க அப்படி சொல்லி நீங்கள் அழுது கேளுங்களா. ஆண்டவர் ஸ்தோத்திரம் உங்கள் பாவத்தையெல்லாம் மன்னிக்கிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். ஏன்னா அவர் ஒரு சொட்டு, கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்திட்டார். இந்த உலகத்தில் எந்த தெய்வம் கூட ரத்தம் சிந்தவே செய்யலை. ஏசப்பா மட்டும்தான் ரத்தம் சிந்திருக்காங்க. நிறைய பேர் அருள் நிறைந்த மரியே வாழ்க, மரியாள் தான் தெய்வங்காங்க. மரியாள் பாருங்கள், ஒரு பரிசுத்தவாட்டி. அவள் இயேசுவை பெற்றெடுத்த பரிசுத்தவாட்டி. அல்லேலூயா. திருமணம் முடியாமலே பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து, ஏசப்பாவை பெற்றெடுத்து பாருங்கள், அவளை போல் பரிசுத்தமாக வாழுறாங்களா? இல்லை, அவளை போல் பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்களேன். அன்பு பிள்ளைகளே, ஏசப்பா தான் தெய்வம். ஏன்னா மரியாள் ரத்தம் சிந்தலை, அந்தோனியார் ரத்தம் சிந்தலை, ஏசப்பா மட்டும்தான் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னு வசனம் சொல்கிறது. ரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பே கிடையாது சொல்லி. அல்லேலூயா. அதனால் ஏசப்பா மட்டும்தான் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறா. அந்த ரத்தத்தை நிமித்தம் நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் கழுவி சுத்தமாக்குறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் நம்ம கூட வந்து நிச்சயமாக அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்கள், ஸ்தோத்திரம். அதனால் நம்முடைய பாவத்தை தாமே சுமந்து கொண்டா. என்ன பாவம் செஞ்சீங்க? குடிக்கீங்களா? அன்பு பிள்ளைகளை, நிறைய வாலிப பிள்ளைகள் குடிக்கிறாங்க.
காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் பையங்க குடிக்கிறாங்க. என்ன அநியாயம் நடக்குது பாருங்கள். அல்லேலூயா. பெண்கள் கூட குடிக்கிறாங்க. அப்படி பயங்கரமான நாட்டில் இருக்கிறோம். அந்த குடியெல்லாம் விலக்கி போடணும். அது பெரிய பாவம், ஆண்டவருக்கு விரோதமான பாவம். சிலர் சினிமா பார்க்குறாங்க. சினிமா பிரைஸ் அலாட் விபச்சாரங்க பிரைஸ் அலாட் நடிக்கிற அந்த நடிப்பை பார்த்து அதை வீட்டுக்குள்ளே நம்ம அந்த சத்தத்தை கேட்க பண்ணுறாங்க. அது கேட்டாலே பெரிய பாவம். அது மட்டும் இல்லை, அதை பார்த்தாலும் பெரிய பாவம் செய்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த டிவி உங்கள் வீட்டில் ஓடிக்கொண்டு இருக்கிறதா? சினிமா டிவி இன்னையிலேருந்து அதை நிறுத்தி போடுங்களேன். அது வைக்கிற பிள்ளைகளை சொல்லி நிறுத்தி போடுங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எத்தனை பேரும் ஆண்டவருடைய கிருபையால் சினிமா பைத்தியங்களை கத்தர் மாற்றி இயேசுக்கு பிள்ளையாக மாற்றிருக்காங்க. பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்துருக்காங்க. ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க. ஏன்னா ரத்தத்தால் கழுவப்பட்டதான் பரலோக ராஜ்யம் போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா நரகத்தில் போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த பாவத்திலேருந்து விடுதலை தாங்கப்பா அப்படி சொல்லி அந்த இரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார் சர்வ வல்லமுள்ள தேவன். பாருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 25 எசேயா தீர்க்க புத்தகம் 25 அதிகாரம் 8 சொல்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். நிந்தை அப்படின்னா என்ன? பிரைஸ் அக்கிரமம் பாவம் செய்கிறது. அதுதான் நம்ம ஊழியம் செய்தால் சில உங்கள் பிள்ளைகள் உங்கள் சோத்திர கண்வன் இப்படி இருக்காங்களே அப்படி பேசுவாங்க. அது எவ்வளோ பெரிய நிந்தை பற்றியெல்லாம் அநேருடைய வாழ்க்கையில் இப்படி நின்று இருக்குது. அநேக பெண்களும் அழுவாங்க, என் பிள்ளை சரியில்லை, என்னை நிந்தையாக பேசுகிறாங்க, ஆனால் நான் ஊழியம் செய்கிறேன், என் கணவன் சரியில்லை, சரியாக குடிக்கிறாங்க பாருங்கள், குடிச்சிட்டு நீ அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க. அப்போ மற்றவங்க என்ன சொல்கிறாங்க? நீ இப்போ இவ பெரிய ஊழியம் செய்கிறா, இவன் மட்டும் ஊழியம் செய்கிறா பாருங்க, அவள் புருஷன் எப்படி இருக்கான், குடிக்கிறான், வேசித்தனம் பண்ணுறான் அப்படிலாம் பேசுகிறாங்க. எவ்வளோ பெரிய நிந்தை பாருங்கள். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற, உன் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். உன் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கர்த்தர் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லா முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீரை துடைக்கிறவர், முகத்திலிருந்து வடிகிற கண்ணீரை துடைத்து உன் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி உன்னை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் என் நேசரோடு ஆடிப்பாடி மகிழ்வேன் என் நேசரோடு, ஆடிப்பாடி மகிழ்வேன் என் நேசரோடு. நிந்தைய அவமானத்தை மாற்றினார் எந்தன் இயேசு, நிந்தைய அவமானத்தை மாற்றினார் எந்தன் இயேசு. நிகரில்லா காரியம் செய்திட்டார் எந்தன் இயேசு, நிகரில்லா காரியம் செய்திட்டார் எந்தன் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் என் நேசரோடு ஆடிப்பாடி மகிழ்வேன் என் நேசரோடு, ஆடிப்பாடி மகிழ்வேன் என் நேசரோடு. அன்பு பிள்ளைகளே, ஆனால் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி விடுவேன் கர்த்தர் சொல்கிறார். அதனால் பயப்பட வேண்டாம். எந்த நிந்தை உங்கள் வீட்டுக்காரங்க இல்லை உங்கள் குடும்பத்தில் யார் அக்கிரமம் செய்தாலும், யார் பாவம் செய்தாலும், குடித்தாலும், வெறிச்சாலும், சின்ன பார்த்தா அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க, களவு செய்கிறாங்க, இப்படிப்பட்ட பயங்கரமான நிந்தையிலிருந்து கர்த்தர் முற்றிலுமாக உங்களுக்கு மாற்றுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பூமியில் இராதபடிக்கு அந்த நிந்தையை நீக்கி விட சொல்கிறார். ஏன்னா அந்த அக்கிரமத்தை ஏசப்பா சுமந்துட்டார, அந்த இரத்தத்தினால கண்டிப்பாக விடுதலை உண்டு, அற்புதம் உண்டு. நிறைய பேர் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அல்ல வெளியே சொல்ல முடியாது. இந்த கணவன் இப்படி ஒரு காரியம் சொல்லிகிட்டே இருக்கிறார, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் சொல்லி பாருங்கள். ஆண்டவராய் தெய்வம் அந்த நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கிடுவேன்னு சொல்கிறார். இன்னைக்கே நீக்கி விட்டார். விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசிங்களா? கண்டிப்பாக நிந்தையை கர்த்தர் மாற்றி விட்டார். விசுவாசிங்க. அல்ல, உன் கடவுளுடைய அக்கிரமத்தை சுமந்து தீர்த்து விட்டார், பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை சுமந்து தீர்த்து விட்டார், பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். அப்படி நீங்கள் விசுவாசித்து பாருங்களேன்.
உங்கள் நிந்தையை ஆண்டவர் பூமியில் ஈராதபடிக்கு மாற்றி வைங்கிறார். கண்ணீரை துடைப்ப சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அந்த சர்வ உள்ளமில்லை தேவன், மகிமையான தேவன் பெரியவர். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய அற்புதங்களை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த இரத்தத்தினால தானே ஏசப்பா, இந்த இரத்தத்தினால என் பிள்ளைகளையும் கணவனை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்க. இரத்தம் அதிசயங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். இசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் இன்னும் 35 அதிகாரம் அதில் 3ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தளர்ந்த கைகள், கையை தட்டி தட்டி பாடி கையெல்லாம் தளர்ந்து போச்சு. முழங்கால் போட்டு போட்டு ஜெபித்து முழங்கால்லாம் ஆடுது. முழங்கால் போட மனசில் இன்னும் இந்த மனசன் திருந்தே மாட்டுக்காரு, இன்னும் இந்த பிள்ளைகள் திருந்தலையே, இன்னும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை நடக்குது, எங்கள் குடும்பத்தில் எனக்கு மட்டும் தானே இப்படி பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அன்பு பிள்ளைகளே, எனக்கு மட்டும் தானே இப்படி பிரச்சனை, என் கூட பிறந்த எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறா, உங்கள் கஷ்டத்தெல்லாம் மாற்றுவேன், உங்கள் கண்ணீரெல்லாம் மாற்றுவேன். அது மட்டும் இல்லை, நிந்தையை பூமியில் இராதபடிக்கு மாற்றுவேங்கார். அது மட்டும் இல்லை, தளர்ந்த கைகளை திடப்படுத்துவேன், தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்துங்கள் கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்றார் பாருங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டும், உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். நான் சொல்லியிருக்காரு ஆண்டவர், நான் சொல்கிறேன், சொல்லுங்கள்னு சொல்லியிருக்காரு. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள் சொல்லுங்க, இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டும், உங்கள் தேவன் பதிலளிக்கும் வந்துடுவார், நீதியை சரிக்கட்ட வந்துடுவார், பதிலளிக்க வந்துடுவார், கவலைப்படாதுங்கன்னு ஏசப்பா சொல்லு. கண்டிப்பாக வருவார். அவர் சர்வ உள்ளமில்லை தேவன், அந்த மகிமையான தேவன் உங்கள் கூட வந்து பெரிய காரியங்கள் செய்வார். பிள்ளைகளை, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர். இன்றைக்கி நான் கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். அற்புதம் நடக்கும் பாருங்கள். உங்கள் அக்கிரமத்தை அவர் சுமந்து கொண்டார், பாவத்தையெல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. பாவத்தை சுமந்த தெய்வம், அக்கிரமத்தை சுமந்த தெய்வம், பரிசுத்தமாக்குற தெய்வம் கூட இருக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நிந்தையெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார், துயரத்தெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். மனம் பதறாதுங்க. ஹல்லேலூயா. சீக்கிரமே கர்த்தர் நியாயத்தை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். பதிலளிக்க சீக்கிரம் வருவேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பாருங்க, ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறவர். இன்னொரு வசனம் சொல்கிறது, நம்ம கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் பதறி இருந்த காரியத்தை மாற்றுவார், அக்கிரமம் செய்கிறவங்களை ரட்சிப்பார், பாவத்தில் இருக்கிறவங்களை கர்த்தர் ரட்சிப்பார். ஏன்னா அந்த இரத்தத்தின் நிமித்தம் அவங்களை விடுதலை உண்டு. அதில் அன்பு பிள்ளைகளே, அக்கிரமம் யார் செஞ்சாலும் இன்றைக்கே மனம் திரும்பிங்க. ஏன்னா ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறா. பாவம் செய்தால் இன்றைக்கே மனம் திரும்பி முழங்கால் பட்டு அழுது கட்டுருங்க. இல்லைன்னா ஏசப்பா வந்து உங்களுக்கு பயங்கரமான காரியத்தை செய்ய போகிற. அவர் வரும்போது யாருமே தடுங்க. இப்போ அழுது கேட்டால் விடுதலை கொடுப்பாரு. ஆனால் ஏசப்பா வரும்போது என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னா மன்னிப்பே கிடையாது. ஏன்னா நோவா சொத்துரும் பேலை கட்டிகிட்டே இருக்கார். ஆண்டவர் சொல்கிற பேலை கட்டிட்டு இன்னும் 40 நாள் உண்டு, சரியான மழை பெய்து அழிக்க போகிறேன்னு சொல்கிறார். இந்த நோவா பேலை கட்டிகிட்டே இருக்கார். பேலை கட்ட அந்த நோவா தாத்தா சொல்லி பார்த்தாரு, யாருமே கேட்கல. மழை பெய்ய போது பூமியில் அழிய போது ஏசப்பா பிள்ளையாக மாறுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தார். பாவத்தை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி பார்த்தார், கேட்கல. பேழையும் பேழையும் கெட்ட நோவத்தாத்த சொல்ல கேலி செய்து மறுத்திட்டன. பாவமான இந்த லோகம் பாவத்திலே அமிழ்ந்து விடும். என்ன சந்தோஷம் எனக்கு, என்ன சந்தோஷம், இயேசு எந்த உள்ளத்தில் வந்த நித்திய சந்தோஷம். நோவத்தாத்த சொல்ல எல்லாம் கேலி செய்து மறைச்சிட்டு, இந்த கலவனுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு அது என்ன கட்டிடக்கா, சபை கட்டுறேன்னுட்டு இன்றைக்கி நிறைய பேர் பெந்தேகோஸ்தே சபை, அது என்ன சபை, கை தட்டி அழுகலையே போட்டு கிடக்காங்க, சிரிக்காங்க, கேவலப்படுத்துகிறாங்க. ஆனால் ஏசப்பா வரும்போது எங்கே இருப்பா? அந்த நோவா சொல்ல யாருமே கேட்கல. நோவா குடும்பம் 8 பேர் மட்டும்தான் அந்த பேழைக்குள்ளே இருந்தாங்க. ஆண்டவர் சொன்ன மிருகத்தாலும் கொண்டு வந்துட்டார். அவ்வளோ மிருகம் பேழைக்குள்ளே இருக்குது. மனுஷன் முறை வழி கிடக்கான். பார்த்தீங்களா? மனுஷன் கணம் பொருந்தியவனாக இருந்தோம்
அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். அழிந்து போகும் மிருகமாக மாறாதுங்க. கணம் பொருந்தியவன் தான், ஆனாலும் நீ ஏன் அழிந்து போகும் மிருகத்துக்கு ஒப்பா இருக்கிற? உன் பாவம் மன்னிக்கப்படலைன்னா, உன் அக்கிரமம் மன்னிக்கப்படலைன்னா நீ அழிந்து போகும் மிருகத்துக்கு ஒப்பா இருக்கிற. அப்படி தான் வசனம் சொல்லுகிறது. எல்லா மிருகத்தையும் ஊரும் பிராணிகள் அத்தனையும் ஆண்டவர் அந்த பேழைகளை கொண்டு வந்துட்டார். மனுஷன் வெளியே கிடக்கான். கொஞ்ச நாள் கழித்து சரியான மழை வந்து அழிஞ்சிட்டு ஆண்டவர் பார்த்தாரு, கதவை தேவன் நோவா உள்ளே விட்டு பிள்ளைகள் குட்டி எல்லாம் உள்ளே விட்டு கதவை அவர் அடைச்சிட்டாரு. நோவா அடைச்சா திடீர் தாத்தா நாங்கள் மனம் திரும்பட்டும், கதவு திறங்கன்னு எவனாவது வந்தால் திறந்து விட்ருவான்னு சொல்லி ஆண்டவர் கதவை அடைச்சிட்டாரு. அவர் கதவை அடைச்சவர் எவருமே திறக்க முடியாது. இப்போ கதவு திறந்த வாசலை உனக்கு முன்னாக வைக்கிறேன். அது ஒன்று பூட்டம் பண்ணான்னு சொல்லிகிட்டே இருக்கிறா. இன்றைக்கி மனம் திரும்பிடுங்க. இன்றைக்கி அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெற்றுருங்க. யாருக்கு உன் மனைவி செய்கிறியா பாருங்க. சிலர் கணவனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு இருப்பாங்க, யாருக்கு அநியாயம் செய்ய பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்வாங்க, சிலர் வயசான பெற்றோருக்கு அநியாயம் செய்வாங்க. எங்கே கொண்டு சேர்த்துருவாங்க? சோத்துற முதியோர் இல்லத்தில் கொண்டு. நல்ல வசதியாக இருப்பாங்க. இப்படிலாம் நடக்குது. இன்றைக்கே மனம் திரும்பி பிரைஸா, என்றைக்கே மனம் திரும்பிடுங்க. அக்கிரமத்தை விட்டு வெளியே வாங்க, பாவத்தை விட்டு வெளியே வாங்க. அப்படி ரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்த அன்பு பிள்ளைகளை அவர் வரும்போது பரலோகத்து போனோம் முடியவே முடியாது. அவர் வந்து நீ அங்கே இருப்பாயோ, நீ அங்கே இருப்பாயோ, நீ அங்கே இருப்பாயோ சொல் என் மனமே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடு. பாருங்க, பெதுருப்பவோலுயோவானும் அங்கே பின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும் இரத்த சாட்சிகள் திரளை கூட நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. அன்பு பிள்ளைகளே, நீ அங்கிருப்பாயோ? ஏசப்பா வரும்போது எங்கே இருப்பா? எங்கே இருப்பா? நரகத்தில் இருப்பியா, பரலோகத்தில் இருப்பியா? யோசித்துக்கொள். மனம் திரும்ப. அக்கிரமத்தை விட்டு பாவத்தை விட்டு இன்னைக்கே மனம் திரும்ப. கண்கள் மூடி ஜெபிப்போம். இன்றே மனம் தீரும்புவாயா என் சகோதரனே, என் சகோதரியே, இன்றே மனம் தீரும்புவாயா, நாளை நடப்பாதே ஆரியாயோ. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இன்னைக்கு இருக்க மனசு 5 நிமிஷம் செத்து கிடக்காங்க. பயங்கரமான உலகம். எப்போ யாருக்கு என்ன நடக்கணும் யாருக்கு தெரியாது. ஒரு நிமிஷத்தில் பயங்கரமான சம்பவங்கள். 2 பேர் 3 பேர் மொத்தமாக இறந்துறாங்க. என்ன காரியங்கள் நடக்குது? பொல்லாத உலகத்தில் இருக்கும். இன்றைக்கே கண்ணை மூடி பாவத்தை மன்னிங்கன்னு கேளு, முழங்கால் போட்டு கேளு. ஏதோ செய்தி கேட்டால் நல்லா இருக்கு இல்லைங்க. போடு முழங்கால் இயேசுவின் நாமத்தில். காலா தூரா ஐட்டோ ஷியாலா கம்தரா சங்கலா பவுடர தீனா ஐலா டஜுனே கமாலி ஷியா பாவரே மப்சீஸ். பரலோக தந்தை நன்றி சொல்கிறேன். பிள்ளைகளை ஆசை வைங்க. பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்தில் இருக்க பிள்ளைகளை இரத்தத்தால் கழிவு பரிசுத்த பண்ணுங்க இசப்பா. இந்த செய்தி கேட்குற பிள்ளைகள் ஒருவேளை பீடி சுற்றிட்டே கேட்கலாம். அந்த பிள்ளைகளை ரட்சித்து அபிஷேகம் பண்ணுங்க. ஆண்டோட கரத்திலேயே தாழ்த்துறேன். தேங்க்யூ ஜீச. தூரா கம்தரா ஷியரா பவுடரா சலாக்கா ஐட்டோ கமாலே சந்தூரா பாவரே மப்சீஸ். எல்லா தடைகளும் மாறட்டும். பாவங்கள் சாபங்களை மாற்றுங்க. ஆண்டோடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறேன். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கிய விட்டாரே. என்னையும் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன்கேரிசு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அப்படி அழுங்க. என் பாவத்தை மன்னிச்சு விட்டாரே. ஏசப்பா என் உள்ளத்தில் வந்துட்டாங்களே அப்படி சொல்லுங்க. அதுதான் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட காரியம் செய்யுங்க. ஏசப்பா உங்கள் களத்திலே தாழ்த்துறே. பரிசுத்த ஆவியான பெரிய காரியங்களை செய்ய முடியாமல் ஜெபிக்கிறேன். தடங்கொண்டு ஒரு தீய சக்திகளை மாற்றி பொல்லாத அசுத்தக்கிரிகளை மாற்றி அற்புதம் செய்ய முடியாமல் ஜெபிக்கிறேன். கிருபையெல்லாம் இருக்கத்தான் முடிச்சு விட்டுங்க. இசப்பா இந்த செய்தியை கேட்குறவங்க மனம் திரும்பட்டும் ஐயா. அக்கிரத்தை விட்டு வெளியே வரட்டும் ஐயா. பாவத்தை விட்டு வெளியே வரட்டும் இசப்பா. கரத்திலே தாழ்த்துரு. பெரிய அதிசயம் நடக்கட்டும். ஆசீர்வதிங்க. செய்தி கொடுக்குற ஆண்டவரே அடிமை தாழ்த்துரு. ஏசப்பா கரத்திலே தாழ்த்துரு. கேட்குற பிள்ளைகள் ஆசை வைங்க. ஆண்டவரே இந்த டிவி போடுகிற
மகனையும் மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவனோட அப்பா அம்மா சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியம் செய்யுங்க. பரலோகத்திலே மிகுந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.